சார் வணக்கம் சார். வணக்கங்க. இந்த அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவி ஸ்கூல்ல வேலை பண்ணாரு. திடீர்னு முதல் நாள் நைட்டு சாப்பாடு கொடுத்தாரு, மறுநாள் போய் பார்க்குறப்போ இறந்து கிடக்குறாரு அப்படின்றாங்க. நீங்க தான் அவங்களுடைய வழக்கறிஞர். இது என்ன சார் உண்மை நிலைமை? இவங்க கடந்த 10 வருஷமா டிஏவி பாய்ஸ் கோபாலபுரம் ஸ்கூல்ல அவர் வந்து வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுறாங்க. அதே ஸ்கூல்லேயே அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மாவும் குழந்தை குட்டியோட அந்த ஸ்கூல்லேயே தான் தங்கியிருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது பாய்ஸ்க்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு அவருக்கு வந்து ஒர்க் போட்டிருக்காங்க. இப்போ அவர் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு 3ஆம் தேதி அவங்க வழக்கம் போல் 7 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க. அவர் அங்கே இருக்கார். எப்பயுமே இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு போய் ரோடு கிராஸ் பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க அந்த ஸ்கூலுக்கு. அது போல் இவங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. வாட்டர் கேன் இல்லைன்னு சொல்கிறதுனால வாட்டர் கேனோட அவர் வண்டியில் கொண்டு வந்து இந்த அம்மாவை திருப்பி இறக்கி விட்டு நீ ஏன் நடந்து போகிறேன்னு. இதெல்லாம் ஏன்னா தெளிவான மனநிலையில் அவர் அது வரைக்கும் இருந்திருக்காரு. எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படி எதனா பிரச்சனை இருந்தால் மனைவிக்கு தெரியாமல் இருந்திருக்காது. ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. காலையில் 6 மணிக்கு எப்பயுமே டீக்கு ஃபோன் பண்ணுவார், டீ எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஃபோன் வரல. குழந்தை வந்து அதே ஸ்கூல்ல 6வது படிக்குது, அந்த டிஏவி ஸ்கூல்லேயே. அவள் சிலம்பம் கிளாஸுக்கு உள்ள போகுது. அப்போ அங்கே தானே இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல கதவு திறந்து பார்த்தா முட்டி போட்டு கழுத்து உடஞ்ச நிலையில அப்படி தொங்குற மாதிரி அவர் தரையில ரத்தத்தோட இருக்காரு. பார்த்து அதிர்ச்சி அடைந்து இவங்க அங்கேயே விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸ்கூல் நிர்வாகம் எல்லாம் வராங்க, போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாருமே வந்து அடுத்த ப்ரொசீஜர்ஸ்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வரைக்கும் எந்த டிஸ்பியூட் இல்லை. இவங்க என்ன கேட்குறாங்க, விழுந்து இறந்து அந்த மாதிரி இருக்க இந்த சூழ்நிலை எப்படி இறந்தாரு, என்ன இந்த காயம் எப்படினால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இவங்க அதை நோக்கத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் வந்து ஒரு 174 எஃப்ஐஆர் போடும்பொழுது ஒரு மர்மமான முறையிலேயோ ஒரு டெத்து ஏற்பட்டிருக்கு. அந்த டெத்து ஏற்பட்டிருக்கு, அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு புகாரை வாங்கிட்டு யார் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கொடுத்தா ஸ்கூல் தான் கூப்பிட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டேஷன் என்னன்னு தெரியாது, ஃபோன் நம்பர் தெரியாது. பாடி பக்கத்தில் கணவர் மேலே விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. போலீஸ் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு வராங்க. கூப்பிட்டது யாருன்னு தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்கள பற்றி எதுவுமே விசாரிக்கல. இவங்க வந்து காவல் நிலையத்தில் காலை 7:30 மணிக்கு அலுவலில் இருக்கும் பொழுது அங்கு வந்து எழுதி கொடுத்தார்கள்னு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே ஒரு பெரிய பொய்யை எஃப்ஐஆர்ல சொல்றாங்க. உள்ள கண்டென்ட்ல அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாம கடன் தொல்லையால் மன உளைச்சலில் என் கணவர் தனக்கு தானே தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவர் இறப்பில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எடுத்த உடனே அழுதுட்டு இருக்கவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த உடனே எஃப்ஐஆருக்கு அவங்க போட மாட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா போய் பொறுமையா இது என்ன பண்றதுன்னா ஸ்கூல் நிர்வாகம் இது வேற எதனா பிரச்சனையாக போகுது, இது டெத்தோ இல்லை மர்டரோ இல்லை சூசைடோ என்னன்னு தெரியாது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி ஒய்ஃப் கிட்ட அவர் எஃப்ஐஆர் மாதிரி போட்டு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி க்ளோஸ் பண்ணிடலான்ற எண்ணத்துல இதை பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க சொன்ன வார்த்தை இது கிடையாது. பிரேத பரிசோதனைக்கு அனுப்பணுமா, அதுக்கு உடனே கையெழுத்து போடுமான போது இவங்க கையெழுத்து போடுறாங்க. இதை வாங்கி படிக்கிற மனநிலையிலேயே இல்லை. இவங்க யாரும் அதை பற்றி விளக்கமாகவும் சொல்லலை. அவங்களுக்கு கையெழுத்து போட்டாங்க. பின்னாடி ஊருக்கு கொண்டு போய் இந்த பாடியெல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு அப்புறம் இந்த எஃப்ஐஆர் காப்பி மற்ற டீட்டெயிலை இவங்க நேற்றுக்கு வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது. இவங்க சொல்லாத வார்த்தை கடன் தொல்லையால் அவருக்கு தானே தூக்கு மாட்டி கொண்டாருன்னா இவங்களும் பார்க்கல, போலீஸும் பார்க்கல. இவங்க எப்படி ஸ்கூல் கொடுப்பாங்க அந்த வார்த்தையை? அவரே மாட்டிக்கொண்டார், எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இவ்வளோ ரத்தம் இருக்கு இது இருக்குன்னு கதறின்னு போட்டோ எடுத்துட்டு சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு எடுத்த இந்த மாதிரி போட்டோ செல்லுல சுற்றி எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு சந்தேகமே இல்லைன்ற இந்த வார்த்தையை அந்த ஸ்பாட்லேயே நடக்குதுன்னு சொன்னா இது எதுக்காக போடப்பட்ட எஃப்ஐஆர், எதுக்காக மூடி மறைக்கப்பட்டதா, இல்லை இது என்னத்துக்கு நம்ம விசாரிக்கணும் அவசரமாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்டதா, இல்லை யாரை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி தெரில. எந்த காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த குழந்தைங்க 2 பச்சை குழந்தைங்கள வச்சுட்டு இருக்காங்க. 3வது 1வது 1 6வது 1 படிக்குதுங்க. அது 2 குழந்தைங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நியாயம் வேணும், அவங்க அப்பா இறப்புக்கு ஒரு காரணம் வேணும், நீதி வேணும். அவ்வளோதான் அந்த அம்மாவுடைய கோரிக்கை. நாங்கள் யாரையோ பழி வாங்கறதுக்கோ இது என்ன பண்ணுறதுக்கோலாம் அவங்கள முயற்சி பண்ணல. அவங்களுக்காக நாங்கள் யாருமே இது பண்ணல. இந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய சட்டத்தின் படி நீங்கள் போட்டிருந்து என் கணவர் இறந்து விட்டார், தூக்கு மாட்டி கொண்டு இறந்து விட்டார், இந்த மாதிரி இறந்து கிடைக்கின்றார், அவருடைய விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எஃப்ஐஆர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசாரணை ஸ்டேட்மெண்ட் போஸ்ட்மார்ட்டம் மற்ற எல்லாம் வந்துட்ட பிறகு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கடன் பிரச்சனைமா இல்லை வேற நோயுமான்னு அப்படி நீங்கள் வேற எதனா காரணம் வேற இதெல்லாம் சொன்னால் பரவாயில்ல. அதான் ஜென்ரல் நடக்கக்கூடியது. எஃப்ஐஆர்லேயே இவங்க வேக போயிட்டு நீங்கள் எதுவும் விசாரிக்க வேணாம், அவரே வந்தால் தூக்கு மாட்டி கொண்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க எழுதியிருக்கிறது வந்து முற்றிலும் இது வந்து இதுலேயே ஒரு பெரிய சந்தேகத்தை இதுதான் ஏற்படுது. இந்த எஃப்ஐஆர்ல தான் இங்கே ஸ்டார்ட்டே ஆச்சு. இது ஆகுது. இன்னும் அந்த ரத்த கரைக்கான பதில் இன்னும் வரல. சுற்றி இருக்க அந்த ஃபோட்டோஸில் காமிச்சிருப்பாங்க. காலை சுற்றி இருக்கும் நல்ல கட்ட வரலேருந்து கால் வரைக்கும் நல்ல ரத்தம் இருக்குது. அதெல்லாம் ஃபோட்டோஸோட எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ஸ்பாட்டில் போலீஸ் நிற்கிறதோட. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நாட் கிவன் பை ஹர். அவ்வளோதான். இவங்க கொடுக்கல. கொடுத்தது வந்து ஸ்கூல் நிர்வாகமோ இல்லை அங்கே இருக்கோம் அவங்கள பற்றிலாம் எதுவும் இல்லை. 7:30க்கு தான் இவங்க பாடியை போய் பார்த்து அழுகுறாங்க. 7:30க்கே இவங்க காவல் நிலையத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கிறத கொடுத்ததா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே வந்து எஸ்ஐ சைன் பண்ணியிருக்காரு. இது எதுக்காகன்றது தான் நீங்கள் விசாரிச்சு பண்ணணும்னு சொல்லி ஐயாவை பார்த்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் உடனே அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மற்ற டீட்டெயில்ஸ் நான் பார்த்துட்டு விசாரிச்சு கூப்பிட்றோமான்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுறோம்.
இறந்து போன உடல்ல ஏதாச்சும் காயங்கள் ஏதாச்சும் இருக்கா? காயங்கள் அவங்க சொல்றது வந்து இந்த போட்டோஸ் படி சொல்லுவாங்க அவங்க. இது தலையில் அந்த சைடு லெஃப்ட் சைடு. நீ சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, காட்டுங்க அப்படியே சொல்லுங்க. காயங்கள் படி கேளுங்க, அது சொல்லுவாங்க. காயம் இருக்கு பாருங்க, இந்த புறத்துல காயம் இருக்கு. இங்க வந்து அப்படி பிச்சுட்டு இருந்தது. நாங்க சொல்றோம் இங்கெல்லாம் பிச்சுட்டு இருந்தது, இங்க காயம் இருக்கு, கால்ல ரத்தம் கொட்டிட்டு இருந்தது. சூசைட் பண்ண ஏன்னா ரத்தம் கொட்டுமா? ரத்தம் கொட்டிட்டு இருந்தது. அந்த நிலைமையோட நாங்க கதறி எழுதிட்டு இருக்கிறோம். எங்க மேல இன்னொருத்தரும் சொல்லிக்கிறோம், என் கண்ணூருக்கு நீதி வேணும், என் பிள்ளைங்களுக்கு நீதி வேணும். என் பிள்ளைங்க காத்துட்டு நைட் ஆனா என்ன அப்பா அப்பான்னு கேட்கறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க? இன்னும் வரலங்க, இன்னும் வரல. எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்றதுதான் வந்து இப்போ வந்து கொடுக்க மாட்டேங்க. இந்த ரீசன் கடன் தொல்லையால் அவர் மனவழுதி தனக்குத்தானே தூக்குமாடி தற்கொலை செய்து கொண்டுள்ளார்னு இவங்க சொல்லாத விஷயத்தை எப்படி எஃப்ஐஆர்ல நீங்க காலையிலேயே நீங்க சொல்றீங்க? என்னத்துக்காக அவசரம்? இந்த அவசரம் நாங்க கேட்கிறோம். இது என்ன அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எஃப்ஐஆர் போட்டேன்? எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா இல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சு இதாமா காரணம்னு சொல்லி எஃப்ஐஆர்ல எழுதுறது பேர் இன்வெஸ்டிகேஷனா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இன்ஃபர்மேஷன் இது கிடையாது, இவங்க கிடையாது இன்ஃபர்மேட்டன், வேற ஒருத்தர். இவங்க கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வாங்கி உங்களுக்கு சாதகமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுக்கிறது என்ன அவசியம் இருக்கு? ரிப்போர்ட் வரட்டும், என்கொயரி பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்க கொடுங்க ரிசல்ட் நாங்க வாங்கிக்கிறோம். அதுக்கடையில எந்த சந்தேகமும் இல்லைன்னு இவங்க ஏன் சொன்னாங்க? இது சந்தேகம்னு அங்கேயே புலம்புறாங்க. இன்னைக்கு 5 நாள் ஆகியும் கமிஷனர் காலில் வந்து விழுறாங்க இந்த போட்டோ வச்சுக்கிட்டு. அந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னு உடனே சொல்லியிருப்பாங்களா? டிஏவி நிறுவனம் வந்து இதுல நேரடியாக அதை வந்து பெருசாலாம் சம்மந்தப்படுத்த முடியாது. மற்றபடி அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் பேர் கெட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அது இயற்கை தான். ஆனால் யாரையும் பழி வாங்குற நோக்கம் இங்கே கிடையவே கிடையாது சார். போலீஸையோ ஸ்கூலையோ இல்லை, இறந்தவர் உண்மையா இப்படிதான் இறந்தாரு, இதனால தான் இறந்தாருன்னு போலீஸா இந்த அவசரம் காட்டுறாங்க. இதை ஒரு விசாரிச்சு அவங்களுக்கு நல்ல தீர்ப்பு சொன்னா போதும். வேற யாரும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. யாரையும் பழி வாங்குறதுக்கோ இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கல்ல. சிசிடிவி அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் கேட்கறாங்க, அவங்க ஃபேமிலியில ஓப்பனா காமிச்சிருக்கலாம், இப்படிதான்மா இருக்கு, இப்படிதான் போயிருக்காருன்னு. அதுலயே நம்ம பாதி விஷயத்தை தெரிஞ்சிருக்கலாம். அதையே மறைக்கணும், அதுவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா நீங்க வந்து இங்க பேசாதீங்க போவாதீங்கன்னு. மொத்தத்துல அவங்க அந்த ஸ்கூலுக்காகவே 10 வருஷம் உழைக்கிறவங்க, அந்த உள்ளே இருக்கிறவங்க, அந்த ஸ்கூலை நம்பி இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான் சார். எங்களுக்கு வேற ஒண்ணு இல்லை. நிறைய கஷ்டம் இருக்கு, ஸ்கூல்ல ரொம்ப இதா இருக்கு, கஷ்டமா இருக்கு, எந்த இருக்கு ரொம்ப வேலை கஷ்டமா இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிடையாது, நம்ம உஷாரா இருக்கணும், பிள்ளைங்க படிக்கிற வரையும் நம்ம உஷாரா இருக்கணும். ரொம்ப கஷ்டமா வேலை நிறைய ஜாஸ்தியா கொடுக்குறாங்க. வாட்ச்மேன் வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. டேங்கு கழுவு சொல்றாங்க, பெருக்கு சொல்றாங்க, கிரவுண்டு பெருக்கு சொல்றாங்க, எல்லாமே செய்ய சொல்றாங்க. மரத்து மேலே இல்லை, மரம் கிளையில உடைக்க சொல்றாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க சார். மரத்து மேலே ஏறி எல்லாமே வாட்ச்மேன் வேலை மட்டும் செய்ய மாட்டாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்க கிரவுண்டு பெருக்குவாங்க, கிளீன் பண்ணுவாங்க, தொட்டி டேங்கு கிளீன் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க சார். எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க. வாட்ச்மேன் வேலை மட்டும்தான் செய்ய சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க. எனக்கு ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுங்க சார். என் கணவர் சாவுக்கு நீதி கிடைக்கும், சாவுக்கு நீதி வேணும். சாவுக்கு நீதி வாங்கி கொடுங்க சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டு.